விவேக் சாருடைய வீடும் வேறு லெவலாக இருக்குது. இங்கே விவேக்னு சொல்லிட்டு ஒரு போர்டும் வச்சுருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாய் இருக்குதாங்க. நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருக்காங்க. பிரசன்னா. ஹலோங்க, இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எங்கே போகிறோம்னா பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினா நம்ம விவேக் சார். ஸோ அவருடைய வீட்டை தாங்க இந்த வீடியோவில் போய்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுவும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கலைவாணர்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஸோ அவருடைய வீட்டை தாங்க இந்த வீடியோவில் போய்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அவருடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா சாலிகிராமத்தில் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் அவர் வீடு இருக்கக்கூடிய தெருவுக்கே அவருடைய பேர் தாங்க வச்சுருக்காங்க. ஸோ எந்த பேர் வச்சுருக்காங்க, எங்கே இருக்குது, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் போய்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நமக்கு விவேக் சார் வீட்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பக்கம் காட்டுதுங்க. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்குன்னா ரெட்டேரியில் தாங்க இருக்கோம். ஸோ ரெட்டேரி ஏரியோடைய இன்னொரு பக்கம் தாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெட்டேரி தான் இருக்கும். ஸோ மார்க்கெட்டே இருக்கும். இந்த ஒரு மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் போயிட்டு இருக்குங்க. நானும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு வீடியோ போகும்போதும் இந்த இடத்துல நிப்பாட்டி நான் காட்டுறேன் இந்த ஒரு ஸ்டேட்டஸை. ஆனால் இப்போதைக்கு முடிக்க மாட்டாங்க. இன்னொரு 2-3 வருஷம் ஆனாலும் இங்கே ஒரு பார்க்கிங்கை போட்டு நான் உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்க போகிறேங்க. ஓகேங்க, இன்னும் நமக்கு ஒரு அரை மணி நேரம் காட்டுது. எதுக்கு இந்த வீடியோ எத்தனை தெரியல. அப்படியே நம்ம பொறுமையாக போயிடலாம் வாங்க. நம்ம ஒரு வழியாக சாலிகிராமம் வந்துட்டேங்க. சாலிகிராமம் மட்டும் இல்லை, விவேக் சார் அவருடைய ஸ்ட்ரீட்டுக்கும் வந்துட்டோம். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், சின்ன கலைவாணர் விவேக் சாலைன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு தெருவில் தாங்க இருக்கார் நம்ம விவேக் சார். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஒரு ஏரியாவில் ரெசிடென்ஷியல் மட்டும்தான் அனுமதி. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு ஏரியாவில் எல்லா வீட்லேயுமே செக்யூரிட்டி கேமரா இருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து வாங்க. அப்படியே நம்ம நேராக போனோங்க. தெருவே பாருங்கள் ஒரே அமைதியாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது தெரு. ஒரு மாதிரி காமாக இருக்குது. எந்த விதமான சத்தமும் இல்லை. மக்கள் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த காருக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது நம்ம விவேக் சாருடைய வீடு. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே இங்கே இருக்கக்கூடிய வீடுகள்லேயும் பார்த்துட்டே வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பத்மாவதி நகர் குறுக்கு தெரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பத்மாவதி நகருடைய மெயின் ரோடு. அதுவும் இல்லாமல் நம்ம விவேக் சார், சின்ன கலைவாணர் விவேக் சார், ஸோ அவருடைய தெருவும் கூட. ஸோ அப்படியே நம்ம அந்த தெருவிலே வந்தோன்னா இங்கே இருக்க பாருங்கள் விவேக் சாருடைய வீடு. ஸோ இதுதாங்க விவேக் சாருடைய வீடு. வெளியே நாய்கள் ஜாக்கிரதை, கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டை நான் ஃபுல்லாக காமிக்கிறதுக்கு முன்னாடி அவரை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியணும்ல, இருங்க சொல்லிடுறேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா விவேக் சாரை தெரியும். ஸோ தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா காமெடி, டைமிங் காமெடி, அதுக்கப்புறம் ஒன்லைன் காமெடி, ஸோ சோசியல் ஆக்டிவிட்டீஸ், ஸோ அந்த மாதிரி அரசாங்கத்துக்கு கருத்து சொல்கிற மாதிரியான காமெடியெலாம் நிறைய பண்ணுவார். ஸோ அது மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட 222 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காருங்க. அவர் தனியாக எந்த ஒரு படமும் ஹீரோவாக நடிக்கலை. அதுதாங்க மெயினான விஷயமே. ஸோ அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 19 அவார்டுக்கு மேலே வாங்கியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு சிறப்புமிக்க அவார்டு, அதாவது 4th சிவிலியன் ஹையஸ்ட் அவார்டுனா நம்ம பத்மஸ்ரீ அவார்டு. ஸோ அந்த ஒரு பத்மஸ்ரீ அவார்டையும் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம விவேக் சார் எப்படி கூப்பிடுவோம்னா சின்ன கலைவாணர் விவேக் சார். ஸோ அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே இப்போ கூப்பிட்றோம். ஸோ அதுவும் இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் சார் அவருடைய மிகப்பெரிய ஃபேனுன்னு சொல்லலாம். அவருடைய கொள்கைகளில் நிறைய அவர் எடுத்து நடத்திட்டு இருக்காரு. ஸோ அவர் ஆரம்பித்தது தான் 1 கோடி மரக்கன்றுகள் நடணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை அவரால் முடிக்க முடியலைங்க. கிட்டத்தட்ட ஒரு 33 லட்சம் மரக்கன்றுகள் நட்டுருக்காங்க. மிச்ச மரக்கன்று யார் நடுறாங்க என்னன்னு சொல்லிட்டு தெரியல. மேபி அவங்களுடைய ரசிகர்கள் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்ச மரத்தை நடுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மிராண்டா ஜூஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ மிராண்டா ஜூஸோடைய அம்பாசிடராக 2003 இருந்திருக்காங்க. ஸோ அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அவங்களுக்கு ஃபேமிலி பற்றி சொல்லணும்னா அவங்களுக்கு 5 பசங்க. ஸோ அவங்க எல்லாருமே இந்த ஒரு வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள நம்மளால் பார்க்க முடியாது. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா காலியாக தான் இருக்குது. ஸோ இப்போ வாங்க, நான் உங்களுக்கு விவேக் சாரை பற்றின விஷயம் சொல்லியிருப்பேன். இப்போ அவருடைய வீடு எப்படி இருக்குது, என்ன நிலவரம், ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் போயிட்டு பார்ப்போம். இன்றைக்கி கிளைமேட்டே வேறு லெவலாக இருக்குங்க. ஸோ அதுவும் இல்லாமல் விவேக் சாருடைய வீடும் வேறு லெவலாக இருக்குது. இங்கே விவேக்னு சொல்லிட்டு ஒரு போர்டும் வச்சுருக்காங்க. அது இருக்குது பாருங்கள் போர்டு, விவேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாய் இருக்குதாங்க. நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருக்காங்க. பிரசன்னா வந்து யாரும் இல்லை. ஸோ விவேக் சாருடைய பையன் பேர், அவரே தான் அந்த வீட்டுக்கும் வச்சுருக்காங்க. ஸோ ஓகேங்க, ஓவராலாக அந்த செங்கல் அப்படியே நம்ம செங்கல் டிசைனில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா செங்கல் இருக்குது, மேலே செங்கல் இருக்குது, சைடில் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு வீடு மாதிரி இருக்குது. ஸோ ஓவராலாக பிரம்மாண்டமாகவும் இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குங்க. ஓகேங்க, கேட்டு ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. அதனால் நம்ம எட்டிலாம் பார்க்கணுன்னு நினைக்காதீங்க. ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விநாயகர் சிலை அது ஒன்று வச்சுருக்காங்க. பக்கத்தில் அந்த ஒரு ஷெட் இருக்குது பாருங்கள், அங்கே தான் எனக்கு தெரிஞ்ச நாயை கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ ஓவராலாக இப்படி தாங்க இருக்குது நம்ம விவேக் சாருடைய வீடு. ஓகேங்க, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விவேக் சாருடைய வீட்டை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அவருடைய தெருவையை நான் காமிச்சிருப்பேன். ஸோ அவரை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு.